டெல்லி தேர்தலில் துணை ஜனாதிபதி காங்கிரஸ் தலைவர் சோனியா, ராகுல், கெஜ்ரிவால், கிரண் பேடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையிலான நேரடி போட்டியாக கருதப்படும் டெல்லி தேர்தலில் ஓட்டளிக்க பொதுமக்களைப் போலவே தலைவர்களும் மிகுந்த ஆர்வம் காட்டினர். டெல்லி நிர்மான் பவன் ஓட்டுச்சாவடியில் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி தனது ஓட்டை செலுத்தினார். காங்கிரஸ் தலைவர் சோனியா, மாநில காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி, கிரண் வாலியா புடைசூழ வந்து ஓட்டு போட்டார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் அவுரங்கசீப் லேனில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டளித்தார். ஆம் ஆத்மி கட்சி முதல்வர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் போட்டியிடும் புதுடெல்லி தொகுதியில் உள்ள பி.கே. தத் காலனியில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டார். கிருஷ்ணா நகர் தொகுதியில் நிற்கும் பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் கிரண் பேடி மால்வியா நகர் தொகுதியில் ஓட்டளித்தார். காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் அஜய் மாக்கன் ரஜௌரி கார்டனிலும், மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கிருஷ்ணா நகர் தொகுதியிலும், ஜனாதிபதி மகள் சர்மிஸ்தா முகர்ஜி தனது கிரேட்டர் கைலாஷ் தொகுதியிலும் ஓட்டளித்தனர். டெல்லி கவர்னர் நஜீப் ஜங், ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுஹாக், மத்திய அமைச்சர் மேனகா, டெல்லியில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் முதல்வராக இருந்த ஷீலா தீட்சித், பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் வருண் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றிய விஐபிக்களில் அடக்கம். ராஷ்டிரபதி பவனில் அமைக்கப்பட்டிருந்த ஓட்டுச்சாவடிக்கு சென்று பார்வையிட்ட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஓட்டளிக்காமல் திரும்பினார். எந்த கட்சியையும் சாராமல் நடுநிலை வகிக்கவே பிரணாப் ஓட்டளிக்கவில்லை என ஜனாதிபதி மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. அதே நேரத்தில் பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் திரண்டு வந்து ஓட்டளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி டுவிட்டர் மூலம் வேண்டுகோள் விடுத்தார்.